ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் கதிரை ரொம்பவே அவமானப்படுத்தி விட்டுருந்தாங்க. இதனால ஜானகி மாயாவும் ரொம்பவே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், இந்த வீட்டு மாப்பிள்ளைய அவர் இந்த அளவுக்கு பேசியிருக்கக்கூடாது, கதிர் எந்த அளவுக்கு மனசு புண்பட்டுட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி கண்கலங்கி அழுதுட்டு இருக்கவும் இப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா நீங்கள் இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க அப்படிங்கவும், எப்படி மாயா நான் கவலைப்படாமல் இருக்க முடியும்? தனாவை கதிர் நல்லா தானே வச்சுருக்கிறான், ஆனால் அவர் ஏன் அப்படி புரிஞ்சுக்க மாட்டேக்காரு? தனா எந்த மாதிரிக்கு சூழ்நிலையில் கதிர் தனா கழுத்தில் தாலி கட்டினாருன்னு அவருக்கு என்ன தெரியும்? அவள் கார்த்திகிட்ட தனாவை காப்பாற்றுறதுக்காக தானே கதிர் தனா கழுத்தில் தாலி கட்டினா. அது மட்டும் இல்லாமல் அவளை நல்லா தானே வச்சுருக்கிறான். அப்படி இருக்கும்போது இவர் ஏன் தான் புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்றைக்கு தான் முடிவு வருமோ அப்படின்னு ஜானகி கலைங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கதிர் வீட்டுக்கு வராங்க. அப்போ ஒரு வித சோகத்தோடு தான் வரும்போது தனா சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தனா சொல்கிறாங்க, கதிர் இன்னைக்கு ரேசர்ஸில் தான் நான் சாப்பாடு வச்சுருக்கிறேன், சாப்பிடுவையாடா அப்படின்னு கேட்கும்போது உடனே கதிர் தனாவை பார்க்குறாங்க. தானா அவங்க வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்துட்டு இருந்தா, ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கால, இதுக்கு நம்ம தானே காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதிர் ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருந்துட்டு இருக்கிறாங்க. மாமா சொன்னதில் எந்தவித தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், அப்போ தனா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னடா நானே பேசிட்டு இருக்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் இருக்கிற, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லி விடலாம் நினச்சேன், இன்னைக்கு மறந்துட்டேன், நாளைக்கு வாங்கிட்டு வருவியான்னு கேட்கும்போது, என்ன தனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாளைக்கு வரும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு வருவியான்னு சொல்லி கேட்கவும், இப்படி சொன்னதுமே கதிர் இன்னும் துடிச்சு போயிருந்தாங்க. தனா ஒவ்வொன்றுக்கும் இப்படிலாம் அவள் கேட்டுட்டு இருக்கிறத பார்த்தாக்கி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த கஷ்டமான நிலைமையிலையும் அவள் சந்தோஷமாக இருக்கிறா, ஆனால் என்னால் தான் அப்படி இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரொம்பவே வேதனையோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா தனா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இது கேட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. அதனால தான் அவர் இப்படி இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ மாயா சொல்றாங்க, தனா அப்போ உனக்கு இந்த நடந்த விஷயம்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அவனுடைய முகம் மட்டும் சரியில்லாமல் இருந்தது, நான் எவ்வளவோ கேட்டோம் அவன் எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டான் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கதிர் நினைக்கிறாங்க, நம்ம அடுத்த ஒரு நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு போகணும், தனாவை நல்லபடியாக வச்சுக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க ஓனர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சிலிண்டர் ஏஜென்சி வச்சு நடத்தணும்னா எவ்வளோ ரூபா தேவைப்படும் அப்படிங்கவும், 5 லட்ச ரூபா தேவைப்படும், நீ 5 லட்ச ரூபாய் கொண்டுட்டு வா, நான் உன்னை இதுக்கு நான் அதாவது ஓனர் ஆகிக்கிறது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே கதிர் 5 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதை எல்லாத்தையும் தனா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தனா 5 லட்ச ரூபாய் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிட்டு கதிர் கையில் கொடுக்குறாங்க. அப்போ கதிர் கேட்குறாங்க, என்னது தனா அப்படின்னு கேட்கும்போது, 5 லட்ச ரூபா பணம்டா அப்படிங்கிறாங்க. என்னது 5 லட்ச ரூபா பணமா, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ புதுசாக ஏஜென்சி எடுத்து நடத்தணும், அதுக்கு தான் இந்த 5 லட்ச ரூபா பணம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே கதிர் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன தானா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும், எனக்கு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், மாயா என்கிட்ட சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கதிர் அதிர்ச்சி அடைகிறாங்க. தனா நீ இந்த 5 லட்ச ரூபா பணம் யாருக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தா, மாயா கிட்ட இருந்தா வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஏன்டா மாயா கிட்ட போய் வாங்க போறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அத்தை கிட்ட போய் வாங்கினியா அப்படிங்கும்போது, நான் அந்த வீட்டில் இருந்து யாருக்கிட்டுமே வாங்கல, சொல்ல போனாக்கி இது கடனே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ எப்படி உனக்கு எவ்வளோ ரூபா பணம் அப்படிங்கும்போது, நீ அந்த ஓனர்கிட்ட பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், அதனால தான் நான் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொல்லவும், இது என்னுடைய சொந்த சம்பாத்தியம்டா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கதிர் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கதிர் சொல்றாங்க, ஆனாலும் வேண்டாம் தானா, நீ எனக்காக கஷ்டப்பட வேண்டாம், ஏற்கனவே நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, ஆனாலும் அது வெளிக்காட்டிக்காம சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற பத்தியா, அப்படி இருக்கும்போது நான் இன்னும் மேற்கொண்டு உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல அப்படிங்கும்போது, என்னடா இந்த மாதிரிக்கே பேசிட்டு இருக்கிற, இங்க பாரு நம்மளுக்கு அதெல்லாம் இப்போ கிடையாது, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், நம்ம வாழ்க்கையில் உயர்ந்து காட்டணும் எங்கள் அப்பா முன்னாடி அப்படின்னு சொல்லவும், அதுக்குள்ளே வேலையை நீ பாரு அப்படின்னு சொல்லவும், உடனே பார்த்தோம்னா கதிரும் தனாவும் அந்த ஓனர்கிட்ட கொண்டு அந்த 5 லட்ச ரூபா பணத்தை கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாங்க, கதிர் நம்ம அதுக்குள்ளே வேலையெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிருந்தேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், அதுக்குள்ளே வேலையெல்லாம் அவங்க தொடங்கியிருந்தாங்க. தொடங்கினது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்ததுமே தனாவும் கதிரும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ இந்த விஷயம் தனா மாயா கிட்ட சொல்லவும், மாயா ஜானகி கிட்ட சொல்கிறாங்க, இப்படி கதிர் ஒரு ஏஜென்சி எடுத்து நடத்த போகிறான் அப்படின்னு சொல்லவும், அப்போ அதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டிருக்குமே, பணத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கும்போது, தனா லேஸ்பட்டவளா என்ன, தனா இந்த மாதிரிக்கு 5 லட்ச ரூபா பணத்தை அவள் ஏற்பாடு பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ஜானகி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. எப்படியோ தனாவும் கதிரும் வாழ்க்கையில் நல்ல மாதிரியாக முன்னேறணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா கதிரும் தனாவும் அந்த ஓனர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது ரகுராம் கையால் தான் இதை தொடங்கி வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லவும், அது உங்கள் அப்பா கிட்ட நீயே
சொல்ல வேண்டியதானம்மா அப்படிங்கும்போது, எங்களோட சூழ்நிலை தான் உங்களுக்கு தெரியும்ல, நாங்கள் போய் கூப்பிட்டாக்கி கண்டிப்பாக எங்கள் அப்பா வரமாட்டார், அதனால நீங்களாக தான் போய் கூப்பிடணும் அப்படிங்கவும், அதனால என்னம்மா உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு அவங்க ரகுராம் வீட்டுக்கு பார்த்தோம்னா அவர் வாராரு. வந்ததுமே என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு ரகுராம் கேட்கும்போது, அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, உங்கள் மாப்பிள்ளை இந்த மாதிரிக்கு புதுசாக ஒரு ஏஜென்சி தொடங்குறாரு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ரகுராம் பார்க்குறாங்க. அப்போ பத்மா, பார்வதி, சாரு இவங்க 3 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது கதிர் வந்து ஏஜென்சி தொடங்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 3 பேருமே அதிர்ச்சி அடையவும், இதுக்கெல்லாம் பணத்துக்கு என்ன பண்ணுனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வந்து பத்மா சொல்கிறாங்க, பணத்துக்கு என்ன பண்ணியிருப்பான், அதான் அங்கே ஒருத்தி இருக்கிறாள் மாயா, இவ தான் கொடுத்து உதவி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, இல்லை நான் வரல அப்படிங்கும்போது, இல்லைங்கய்யா நீங்கள் தான் வந்து கடையை திறந்து வைக்கணும், இது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லவும், உடனே ரகுராமும் சரி அப்படின்றதாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ ஜானகி வந்து ரகுராம் முடிவை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனந்தே பார்த்தோம்னா ஜானகி, மாயா எல்லாருமே கிளம்பி வராங்க. அப்போ ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் ரூமில் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கவும், அப்போ ஜானகி வந்து ரகுராம் கிட்ட வந்து சொல்கிறாங்க, என்னங்க நம்ம கிளம்ப வேண்டாமா, என்ன நீங்கள் இப்படி உட்காந்துருக்கிறீங்க அப்படிங்கவும், ரகுராம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா தனாவும் கதிரும் வந்து தன்னுடைய வீட்டில் இருந்து எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவங்க சொல்கிறாங்க நாளைக்கு வரணும் அப்படின்னு. அதாவது சிவா, மணி எல்லாத்திட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லவும், அப்போ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அண்ணன் மட்டும் வந்துட்டாக்கி நாங்கள் எல்லாருமே வந்துடுவோம் அப்படிங்கவும், கண்டிப்பாக அப்பா வருவார் அப்படின்னு தனா வந்து நம்பிக்கையோட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு பதட்டமாக தான் இருந்துட்டு இருக்கு, அப்பா வருவாரா இல்லைன்னா கோவத்தில் இருக்கிறனால அவர் வரமாட்டார் அப்படின்னு. அப்போ மாயாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க தனா, என்ன மாயா டைம் ஆகிட்டே இருக்குது, அப்பா என்ன கிளம்பிட்டாரா அப்படின்னு சொல்லும் போது, இல்லை தனா நாங்களாம் கிளம்பிட்டோம், ஆனால் அவர் எதுவுமே பேசாமல் ரூமில் தான் இருந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ வந்து உடனே தனா கேட்டுட்டு இருக்கிறாங்க, அப்போ அப்பா வரமாட்டாரா அப்படிங்கும்போது, இல்லை கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்பிக்கையோட. அப்போ கதிரும் தனாவும் வந்து அவளோட காத்துட்டு இருக்கிறாங்க, ரகுராமும் தன்னுடைய வீட்டில் எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தோம்னா ரகுராம் அமைதியாக இருக்கவும், அப்போ ரகுராமோட அம்மா வராங்க, என்ன ரகு நீ கிளம்பலையா, உனக்காக அங்கே தனா காத்துட்ருப்பா, கிளம்பு ரகு அப்படின்னு சொல்லும் போது ரகு வந்து எதுவுமே பேசாமல் வந்து அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நம்மளுக்காக நம்ம பொண்ணு காத்துட்ருப்பாங்க பாருங்க, நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவங்க இந்த மாதிரிக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குறதுக்காக எல்லாமே வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறாங்க. நம்ம வந்து அதுக்காக வந்து உதவி பண்ணாட்டாலும் நம்ம வந்து அவங்க ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா, நம்மளுக்கான நம்ம பொண்ணு காத்துட்ருப்பாங்க, கிளம்புங்க, உங்கள் பொண்ணு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி தானே நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ரகுராம் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள அவ்வளோருமே அவளோட காத்துட்ருக்குறாங்க. அப்போ இங்கே பத்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் அண்ணன் கண்டிப்பாக கிளம்பி போக மாட்டார், வேணும்னா பார் அப்படின்னு சொல்லவும், அப்போ சாரு சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாத்த, அப்போ அவர் போக மாட்டார் அப்படிங்கும்போது, அன்னைக்கு அதாவது தனா பரிசு வாங்க போகிறதுக்கே அவர் போகாமல் இருந்தார், அப்படிப்பட்டவர் இதுக்கு மட்டும் போயிடுவாரா என்ன, அதுவும் அந்த கதிரை கண்டாலே அவருக்கு பிடிக்காது, தன்னுடைய பொண்ணை பிரித்ததுக்கு காரணமே அந்த கதிரும் மாயாந்தான்னு சொல்லிக்கிட்டு அவர் கோவத்தில் இருக்கிறாரு, அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் போயிடுவாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ வந்து சாரு சொல்கிறாங்க, இவர் மட்டும் போகாமல் இருந்தாக்கி இது நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அந்த மாயாவோட முகத்தை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கவும். அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.